தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளதாக கழிக்க வேண்டும். எனவே இந்த நாட்களில் ஆண்டவரை துதித்து பாடினதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். தேவனை பாடி துதிப்போம். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளையெல்லாம் நாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏ, வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏ. வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டிட வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் என் ஆண்டவருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளதாக கழிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 90வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். 10வது வசனமும் சேர்ந்து வாசிக்கிறேன். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2 வசனம் மனிதனுடைய உலகத்தின் நாட்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகள். மனிதனுடைய ஆயுசின் வருடங்கள் எவ்வளவாய் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் நமக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கிடைச்சாலும் அது வருத்தமும் சஞ்சலவுமாக தான் இருக்கிறது. ஆனால் வியாதி பலவீனங்கள், வயது முதிர்ச்சிக்கு ஏற்ற பலவீனங்களினால் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கைங்கிறது. இந்த 70-80 வயசோடு அதிகமாக மனிதர்களுடைய வாழ்க்கை, அதிகபட்சமான மனிதர்களுடைய வாழ்க்கையும் முடிவடைந்து விடுகிறது. சில மனிதர்கள் கொஞ்சம் பலத்தின் மிகுதினால் 80, 85, 90 இப்படியெல்லாம் சில ஆயுசு நாட்கள் மக்களுக்கு கடந்து செல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி உலக மக்களுடைய எண்ணங்களிலெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை இப்படி இருக்கிறது, ரொம்ப ஆயுசோடு கூட இருந்து ஒரு மனுஷன் வாழ்ந்து மரிச்சாமனா ரொம்ப நல்ல மனுஷன் நினைக்கிறாங்க. பூரண வயதோடு வாழ்கிறவங்க
வந்து நீதிமான்கள் தான் அப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உலகத்தில் சில நேரம் ஆயுசு நாட்கள் குறுகினதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்முடைய நாட்களை எப்படி கழித்திருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஒரு மனுஷன் 80 வயசு 90 வயசு வரலையும் உலகத்தில் வாழ்ந்து அந்த நாட்களை வீணாக கழிச்சிட்டோம்னா அவன் 90 வயசு வரையிலையும் வாழ்ந்திருந்து பிரயோஜனம் கிடையாது. கடவுள் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு காலமும் தெய்வம் இரக்கம் பாராட்டி தருகிற காலங்கள். அந்த காலத்தை நம்ம வீணாக கழிக்கக்கூடாது. இதில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். நம்ம நிறைய நேரம் நம்முடைய வருஷங்களையும் நம்முடைய நாட்களையும் ஒரு கதை மாதிரி கழிச்சிடுறோம். வீணாக உட்காந்து வேலைக்கு கூட ஒழுங்காக போகாமல், குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்காமல், தேவனை தேடாமல், சபைக்கு போகாமல், ஜெபம் செய்யாமல், வேதம் வாசிக்காமல், தேவனோடு கூட உறவில் வளராமல் நாட்களையும் காலங்களையும் சில மனிதர்கள் வீணாக செலவிடுறாங்க. சிலர் தன்னுடைய நாட்களை தூங்கியே கழிச்சிடுறாங்க. சிலர் தங்களுடைய நாட்களை சாப்பிட்டே கழிச்சிடுறாங்க. சில மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் துன்மார்க்கத்திலேயே கழிச்சிடுறாங்க. இப்படி தன்னுடைய காலங்களையும் நாட்களையும் வீணாக கழிக்கிற மக்களை நீங்கள் எங்கேனாலும் பார்க்கலாம். ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க காலத்தை ரொம்ப திட்டமிட்டு ஆயுசு நாட்கள் கொடுத்துருக்கிறத நல்லா பயன்படுத்தி ஆண்டவருக்காக வாழ்ந்து ஜெபம் செய்து ஊழியம் செய்து தேவ சித்தத்தை பூமியில் நிறைவேற்றி மகிழ்ச்சியாய் வாழ்ந்து தேவராஜ்யத்திற்குள் சென்ற மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்மளை கொஞ்சம் ஆராய்வோம். ஆண்டவரே, என் காலங்களை வீணாக்கிட்டேனா, நாட்களை வீணாக்கிட்டேனா, பிரயோஜனமாக கழிக்கலையா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் பிரயோஜனமாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை ஒரு கடைசி காலமாக இருந்தாலும் இனி உள்ள காலமாகிலும் நான் தேவனுக்கு பிரியமான காலமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் நாட்களை நாங்கள் ஒரு கதையை போல வீணாக கழித்து விடாதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.